மக்களே, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. இந்த இருக்கா மத்தியில நாதாரி, இந்த நாதாரி காசி அப்படிங்கிற நாதாரி அயோக்கிய பைய எல்லா பல பெண்களுடைய வாழ்க்கையில என்ன விளையாண்டு இருக்கிறான். ஏன்னா வீடியோ எடுத்து காட்டுறது, அந்த பெண்கள்கிட்ட பணம் பறிக்கிறது, அப்படியான பல வகையான கேசுகள்ல பெண்களுடைய வாழ்க்கையில விளையாண்ட இந்த நாதாரி சிறைக்குள்ள கொல்லப்பட்டான் அப்படின்னா மக்கள் சந்தோஷப்படுவான். ஆனா இன்னைக்கு பெட்டிக்கடை வச்சிருந்த ஒரு மாற்றுத்திறனாளி சவரவர்மன் அப்படிங்கிறவரு சிறைக்குள்ள 19 இடங்கள்ல கடுமையான முறையில தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காரு. அதை அடுத்து அந்த பிரச்சனை இன்னும் அடங்கல. அதுக்குள்ள இங்கிட்டு பாலாஜி அப்படிங்கிற அவர் ஒரு பெட்டிக்கடை வியாபாரி, அவரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவர் சிறைக்குள்ளேயே இறந்து போயிருக்காரு. 2 பேருமே குட்கா வழக்குல சிக்கினவங்க. என்ன அப்படின்னா மூட்டை மூட்டையா வந்துட்டு இப்ப இன்னொருத்தர் வச்சிருந்தாரு, அவரை கொண்டு போய் காமிச்சாரு அப்படின்ட்டு இந்த பாலாஜி மேல வழக்கு. ஏன்னா ஒரு 10 பாக்கெட் வச்சு வியாபாரம் பார்த்தாரு, அது 10 பாக்கெட்டுமே நான் சொந்த யூஸுக்கு தான் வச்சிருந்தேன் அப்படின்னு அவங்க மனைவி சொல்றாங்க. அந்த 10 பாக்கெட்டை கைப்பற்றி அவருக்கு சிறைக்குள்ள அடைச்சு 19 வருடங்கள்ல காயங்களோட அவர் இறந்து போறாரு. இந்த பாலாஜி அப்படிங்கிறது சுகர் பேஷண்ட். இவரை உள்ளாக கொண்டு போய் வச்சு இவருமே உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு மருத்துவமனை கொண்டு போறாங்க. அங்கேயுமே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் வருது. அடுத்தடுத்து லாக்அப் டெத் எல்லாம் பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா சாதாரண பஞ்சமொழியை கண்டி ₹1 ₹2 லாபத்துக்கு விற்கக்கூடிய இந்த மாதிரி நபர்கள் இன்னைக்கு சிறைக்குள்ள இறந்து போயிருக்காங்க. ஆனா பெரும் பெரும் முதலாளிகள் இந்த குட்கா இந்த மாதிரியான போதைப் பொருட்களை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பார்த்தீங்களா, எல்லாருக்கும் விற்பனை பண்றான் பார்த்தீங்களா, அந்த பெரும் முதலாளிகள் சொகுசா இருக்கிறான். இந்த சாதாரண அப்பாவி மக்கள், ஏழை எளிய மக்கள் என்ன ஒரு பஞ்சம் படிக்கிறதுக்காண்டி என்ன விக்கிறவன்ட்ட வாங்கி வியாபாரம் பார்த்திருக்காங்க. அதுவும் 10 பாக்கெட் 5 பாக்கெட். இவங்களுடைய நிலைமை இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த இருக்காங்க பாருங்க, அயோக்கிய பல பெண்களுடைய வாழ்க்கையில என்ன விளையாண்டு அதை வீடியோ எடுத்து பல பெண்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கின இந்த மாதிரி நாய்கள், இவனுக்கு சாகு முறை சிறை தண்டனை, இவனுக்கு சாகு முறை சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நாய்களை 19 இடம் இல்ல 250 இடத்துல அடிச்சு கொண்டாலும் மக்கள் சந்தோஷப்படுவான். ஆனா இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே பெட்டிக்கடை வச்சிருக்கிறவன், ஏன்னா சாதாரண பான்பராக் வித்தவன், புயல் வித்தவன், இவங்களுக்கு தான் இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறி நிற்குது சிறை. சிறைக்குள்ள ஊர்ப்புறத்தை கொள்ளையடிக்கிறவன், பச்சை பிள்ளைய ரேப் பண்றவன், ஏன்னா பாலியல் வன்கொடுமை பண்றவன், இந்த மாதிரியான கேடுகட்ட அயோக்கியப்பாங்க, இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, ஜாலியா சுதந்திரமா இருக்காங்க. ஆனா ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக மாறி நிற்குது.